கோமாளி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன், லவ் டுடே டிராகன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவராக முத்திரை பதித்து விட்டார். ஜென்ஜி தலைமுறையின் ஃபேவரட் ஹீரோவா பிரதீப் ரங்கநாதன் ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டியூட் படம் அவருக்கு ஹாட்ரிக் வெற்றி கொடுத்துச்சா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிராங்க், இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட் ஆர்கனைசரா பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. அவருடைய மாமா பொண்ணா மமிதா பைஜு இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து இந்த ஈவெண்ட் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மமிதா வந்து பிரதீப் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் அவர் சாரிங்க, ஐம் சாரி அப்படின்ற மாதிரி நிராகரிக்கிறாரு. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் பிரதீப்க்கும் மமிதா மேல லவ் வருது. ஸோ தாய் மாமா சரத்குமார் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி கூட லவ் பண்றேன்னு அவருக்கும் அதில் சந்தோஷம். ஒரு மேரேஜ் ஒரு சர்ப்ரைஸா ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டா ஒரு மேரேஜ் ரெடி பண்றாங்க. பட் ஆனா ஊர்ல இருந்து வந்த மமிதா பைதும் நான் அவனை லவ் பண்ணல, நான் வந்து வேற ஒருத்தர் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்கதான் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் கதை. படத்தோட டைட்டில் கார்டு அப்போவே படம் ரகலையா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா முன்னாள் காதலியோட மேரேஜ் போற பிரதீப் அவங்க கிட்ட பேச்சுவாக்கில் இருக்க சொன்ன தாலி பிடிச்சி எடுத்துறாரு, தாலி அறந்துருது. ஸோ கிட்டத்தட்ட பிரதீப்காக எழுதுன கதை மாதிரி இருந்துச்சு. அதில் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தனுஷ், பிரபுதேவா, சம்டைம்ஸ் எனக்கு ரஜினி கூட நினைவுபடுத்துது. ஒரு சீன்ல அந்த மாப்பிள்ளை பார்த்து அந்த தாலியை டைட்டா கட்டிடக்கூடாதா அப்படின்னு கேட்க சொல்ல தியேட்டரே குபீருன்றது. ஆக்சுவலா முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண பிரதீப் அவங்களுக்கு மட்டுமின்றி எல்லா தலைமுறையினருக்கும் ஏற்ற மாதிரி தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. லவ் டுடே டிராகனுமே அதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த வரிசையில இயக்கத்திலும் சரி, ஆக்டிங்லயும் சரி, இது ஒரு மற்றொரு வெற்றி படம்னு சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதனுக்கு. இந்த மாதிரி படம் ஃபுல்லா பிரதீப்புக்காக நிறைய காட்சி எழுதியிருக்காரு அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். ஸோ மேபி ஒரு ரஞ்சித்தோ இல்லை மாரி செல்வராஜோ இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை பத்தி எடுத்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் எந்த வித பிரச்சார நெடியும் இல்லாம இந்த ஜாதியோட கோர முகத்தை ரொம்ப சிம்பிளா, நான் சொன்ன மாதிரி பிரச்சார நெடியே இல்லாம பொட்ரை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ சரத்குமார் கிட்ட போயிட்டு மமிதா பைஜு பேசுற சீன் இந்த மாதிரி நான் ஒருத்தர் லவ் பண்றேன் பண்ணோன்னா ஓகேமா, அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவருக்கு யாருமே இல்லை, ஓகேமா நோ ப்ராப்ளம், நம்ம சொந்தங்கள் அவங்க சொந்தங்கள் ஆகிக்கலாம், அவர்கிட்ட சுத்தமா ஒரு ரூபா கூட இல்லைப்பா, அதான் நம்ம கிட்ட சொத்து இருக்கேம்மா, அவரையும் நம்ம சொத்தை கொடுத்து பணக்காரர் ஆக்கிடலாம். சரத்குமார் அவரை பார்த்து கேட்பாங்க, ஒரு நம்பாலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இல்லைன்னு சொன்னோடனே இதோட நம்ம ஃபன்னா பார்த்துருந்த சரத்குமாரோட அனதர் ஃபேஸ் அப்போது வந்து ரிவீல் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அவரோட தங்கச்சி ஏன் வீட்லயே புதைச்சிட்டாரு, அவர் இன்னொரு சிஸ்டர் ரோகிணியா அவர்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்ற ஒரு நாட்லாம் வச்சுட்டு இன்டர்வல் பிளாக் முடியுது. படத்தோட செகண்ட் ஹீரோ இல்லை, இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்ற அளவுக்கு சரத்குமார் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல ஸ்மாஷ் தான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் ஹீரோவா நடிக்கிறத விட்டதுல இருந்து ஒரு நிறைய நல்ல கதைகளை சூஸ் பண்ணும்போது நிறைய அவரோட ஃபேஸ் வெளியே வர மாதிரி தெரியுது வாரிஸ் படத்தை தவிர்த்து. ஸோ சாய் அபயங்கரோட ஓரம் ரெண்டும் சாங் இனிஷியலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம நெட்டிசன்ஸ் தான் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி இனிஷியலாகவே நல்லா இருக்குன்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தென் பரிதாபங்கள் டிராவிடு, ரோஹிணி, தென் ஹீரோனோட லவரா வரவர் எல்லாருமே அவங்க கூட ரொம்ப பர்ஃபெக்டா ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ ப்ளஸ் இருக்கும், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில மைனஸஸ் இருக்கு. ஆக்சுவலா திருப்பி பிரதீப் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு திணிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்துட்டு படத்தை முடிக்கணுன்ற மாதிரி, படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு படத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியாம தத்தளிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இந்த படத்தை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதே படத்தை ஒரு ரிவர்ஸ்ல பாருங்களேன், ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா இது மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் இது பெரிய தப்பே இல்லாத மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ற நம்ம ஊரு ஏன் இப்போ இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க, இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு, இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை இது ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்ம ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இன்டெப்தா போகாம ஒரு படமா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அருண் ஃப்ரம் ARK Views.